நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஏசியில் ஃப்ரீக்வன்சி மாறி மாறி வரும் அப்படின்னு சொன்னதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இப்படி மாறி மாறி வரும்னு சொல்லியிருந்தேன். அப்போது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஃபேஸ்லேயும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் நியூட்ரல்லையும் வரும் அப்படின்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. உண்மை என்னென்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இது ரெண்டுமே ஃபேஸ் வயரில் மட்டுமே இந்த ஆஸ்கிலேஷன் இருக்கும். நியூட்ரல் வயரு எர்த் ரெஃபரன்ஸில் இருக்கும், ஆல்மோஸ்ட் ஜீரோ பொட்டன்ஷியல். இதில் சில நேரங்களில் சில கண்டிஷன்ஸில் வோல்டேஜ் வரும், ஆனால் நியூட்ரலில் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் மாறி வராது. இது ஃபேஸ் வயரில் மட்டும்தான் வரும். இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த ஃபேஸ் வயரில் வர்ற பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிளையும் சேர்ந்தா இந்த 2 சைக்கிளில் சேர்ந்தா ஒரு சைக்கிள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மொத்தம் 50 முறை பாசிட்டிவ் சைக்கிளும் 50 முறை நெகட்டிவ் சைக்கிளும் வரும். ஃபேஸ் வயரில் மட்டும்தான் இது வரும். இதை தான் நம்ம ரெக்டிஃபயரில் கொடுத்து டிசியாக மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பழைய சைக்கிள் டைனமோட கான்செப்டோட ஒப்பிட்டு ஃபேஸ்லேயும் சப்ளை வரும், நியூட்ரல்லையும் சப்ளை வரும். அதனால இது ஏசிலையும் அப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். டைனமோட கான்செப்ட் வேறு, நம்ம இபிலேருந்து வர்ற ஏசி சப்ளை வேறு. நான் உங்கள் மின்சார மனிதன்.